ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சர்வதேச அளவில் பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகள் உலக நாடுகளில் திறன் மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளின் அடிப்படையில் பிரிட்டனை சேர்ந்த QS நிறுவனம் தரவரிசை பட்டியல் வெளியிடுவது வழக்கம். 190 நாடுகளில் 5000 பல்கலைக்கழகங்கள் 50 லட்சம் பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் QS நிறுவனம் பட்டியல் தயாரித்துள்ளது. எதிர்கால வேலைவாய்ப்புக்கான திறன் மேம்பாட்டில் கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா 2ஆம் இடம் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் அமெரிக்கா முதல் இடம் பிடித்துள்ள நிலையில் அந்நாட்டை விட மிக குறைவான புள்ளிகள் வித்தியாசத்திலேயே இந்தியா அடுத்த இடத்தில் உள்ளது. இளைஞர்களின் திறன் மேம்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதுடன் எதிர்கால தேவைகள் வேலைவாய்ப்புக்கான மிகப்பெரிய சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. QS நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நம் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தியுள்ளது. இதன் காரணமாக அவர்கள் சுயசார்பு உடையவர்களாகவும் வளங்களை பயன்படுத்தி பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திறன் பெற்றவர்களாகவும் உள்ளனர். தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியாவை உருவாக்குவதில் வெற்றி கண்டுள்ளோம். QS நிறுவனம் வெளியிட்டுள்ள தரவரிசையின் மூலம் எதிர்காலத்தில் இன்னும் வேகமாக முன்னேறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.